வாங்கோ, அம்மா ஐயா வந்து மாலை வாங்கிக்கோங்க. இருங்க சார், மாலை நான் கொண்டு வரேன். போடுறா போடுறா. சரஸ்வதி நமஹ, பத்மாஸ்ரீ நமஹ, மகாசக்தி நமஹ, சிம்ஹா நமஹ. அம்மா ஐயா வந்து கலசத்துக்கு பூஜை பண்ணுங்க. மேடம், ஜட்ஜு சரி சார், ஜட்ஜ் ஆகணும்ல. அவங்க போட்டாங்கன்னா அவங்க தான் ஜட்ஜ் ஆவாங்க, நீங்க இல்ல. ஐயோ விடக்கூடாது, வா நான் போடுறேன். வா வா கொடுங்க. ஓம் மகாலட்சுமி நமஹ. ஓம் இந்தாங்க கலசத்துல போடுங்க. இரு முதல்ல நான் போடுறேன். ओम विनायकाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम गौरीपुत्राय नमः, ओम गणेश्वराय नमः, ओम स्कंदाग्रजाय नमः, ओम अव्ययाय नमः, ओम भूराय नमः, ओम दक्षाय नमः, ओम अत्यक्षाय नमः, ओम चिदप्रियाय नमः, ओम अग्निगर्भसिदे नमः, ओम इन्द्रश्रीप्रदाय नमः, ओम वाणीप्रदाय नमः, ओम अव्ययाय नमः. கொஞ்சம் சிறிய இந்த புஷ்பத்தை போடுங்க. நான் போட்டப்பா. ஓம் மங்களாய நமஹ, ஓம் பூர்வ புண்ணியாய நமஹ, ஓம் ஆதிசக்தியாய நமஹ, ஓம் மகாசக்தியாய நமஹ. அம்மா, உங்க வீட்டுல அடுத்த ஜோடி இருந்தா மாலையை வாங்கி பூஜை பண்ண சொல்லுங்க. ஐயரே, எங்க வீட்டுல அடுத்ததா ஜோடி எதுவும் இல்ல, அதனால நீங்க பூஜையை முடிங்க. அம்மா, பூஜை ஒத்தப்படை அப்படி நிறுத்தப்படாது. வேற யாராவது இருந்தா பரவாயில்ல, வந்து மாலையை மாத்திக்க சொல்லுங்க. யாரு பண்ணுவாங்க ஐயரே? பாட்டி யோசிக்காம எங்களை சொல்லு. ஜோதி, நீ வந்து மாலையை வாங்கிக்கோமா. பாட்டி, நான் ஆமாம்மா, வா, தயக்கப்படாம கூச்சப்படாம வந்து வாங்கிக்க. ஐயோ என்ன பாட்டி, இல்ல அதெல்லாம் வேணாம். ஆமா ஜோதி, பெரியவங்க சொல்றாங்களா இப்போ. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி போ. நீங்க சும்மா இருங்க. சாமி கும்பிடும்போது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இந்த வீட்டுல நீயும் ஒரு பொண்ணுதான், அதனால நீ வந்து மாலையை வாங்கிக்க வா. ஜோதி, போய் வாங்கிக்கோமா போ. கொடுங்க, மாலையை போட்டுக்கமா. அப்பாடா, ஜோதி மாலையை வாங்கிட்டாங்க. மங்களகரமா இருக்கேம்மா. நீ அடுத்து நம்மள யாராவது கூப்பிடணுமே. என்ன இவ அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் மாலை போடுற? வா ராஜா, வா 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 வா. ஏன் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு மாலை போடுங்க. போடா போடா. இத கூட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு சார். நமக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு சார்? பா, ஏன்பா தேவையில்லாத வேலையெல்லாம்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஏன் அசிஸ்டன்ட்டுக்கு மாலை போடணும். டேய் போடா போடா. பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். டேய் போடா. அப்பா, நான் மாலையை வாங்கிக்கிறேன்ப்பா. அப்படியா? பாவி பைய, இவன் குறுக்கு போகிறான். சரி நீ போ. இப்பதான் பண்ணுமே. போ கண்ணா போ. ஐயோ, என்ன சார், தம்பி கீழே விழுந்துட்டப்ல. டேய், என்னடா போறப்ப அவசரமா கைய குறுக்க விட்ட? நானா தள்ளி உள்ளப்பா. நான் தான் பார்த்தேனே, சும்மா இருப்பா. ஏதோ தெரியாம பட்டிருக்கும் போல. ஐயோ, அவசகுணமாயி போச்சே. அப்படியா?
கார்த்திக் என்னப்பா சொல்ற? என்னக்கா பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா பூஜை நேரத்துல தடுக்கி விழுந்தா அபசகுணம் தான். ஆமா ஆமா அபசகுணம் தான். அது பூஜையில இந்த மாதிரி விழுந்தா அபசகுணம் தான். ஆமா ஆமா. சார் பாத்தீங்களா ரைமிங்கா சொல்றாங்க அவசரம் சார். ஐயோ இப்ப என்ன பண்றது? பூஜை வேற முடிக்கணுமாமே, இன்னொரு பேர் வேணுமாமே. வேற யாரு வருது? வேற யாரோ வேணாம். சரி கார்த்திக் நீயே போடா. சார் பரவாயில்ல சார். டேய் நான் சொல்றேன் இல்லடா போடா. சரி சார் நீங்க சொல்றீங்க, உங்களுக்காக நான் போறேன். சரி சரி போ போ போ. எடுத்துக்கோங்க. இப்படி வந்து நில்லு. சார் போட்டுக்கிட்டேன் சார். கார்த்தி நீ மாலைய போட்டதும் ஜோதியை விட சூப்பரா ரொம்ப நல்லா ஜம்முன்னு இருக்கப்போ. தேங்க்யூ பாட்டிமா. குழந்தைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணுங்க. மிஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க வந்து பூஜை பண்ணுங்க. டேய் போடா. வெக்கப்படா போடா. சரி சார். கொடுங்க சாமி. ஓம் சரஸ்வதே நமக, ஓம் லக்ஷ்மி நமக, ஓம் ஆதிசக்தியே நமக, ஓம் மகாசக்தியே நமக. கலசத்துக்கு போடுங்க. இந்த பூலாம் எதுக்கு? போயிடும் போயிடும். பூஜை பண்ணு பூஜை பண்ணு. ஐயரே பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, எல்லாரும் சாப்பிடலாமா? செத்த இருங்கோ. அம்மனுக்கு வச்சு படைச்ச சந்தனத்தையும் குங்குமத்தையும் எடுத்து நெத்தில வச்சுக்கிட்டா தான் சண்டை போடாம இருப்பாங்க. அதுதான் இந்த பூஜையோட சிறப்பு. ரெண்டு பேரும் அப்ப சண்டையே போடாம இருப்பாங்க. கொடுங்க கொடுங்க. இந்தாங்க. சார் சார் இந்தாங்க மஞ்சளும் குங்குமம். அதெல்லாம் வேண்டாடா சார். சந்தனம் காயறதுக்குள்ள போஸ்டிங் வீடு தேடி வரும் சார். வைங்க சார். அப்படிங்கிற வச்சு விடுங்க. பொட்டை எங்க வைக்கிறாருன்னு பாருங்க. இங்க தானே வைக்கணும். சப்போர்ட் மிஸ் ஆயிருச்சு. அடுத்து என்னைய ஜோதிக்கு வச்சு விட சொல்லுவாங்க. சாமி இந்தாங்க. கொடுங்க. இந்தாங்க சாமி. ஜோதி இங்க என்ன ஏதோ தூசி மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. எங்க? அங்கதான் அங்கதான் போயிருச்சு. போயிடுச்சா? போயிடுச்சு. இவன் எதுக்கு இப்ப போன் பண்றா? அவன் தானே போன் பண்றான். அவன் மேலதான் உங்களுக்கு பாசம் இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க பேசணும்? பெருசா போன் எடுத்துட்டு பேச வந்துட்டாரு. டே கார்த்தி சொல்லுடா. என்னடா சந்தோஷமா இருக்க போல இருக்கு? ஆமாமா, இன்னைக்கு இங்க ஒரு பூஜை ஒண்ணு நடந்ததுமா. அது என்ன பூஜைனா, பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற பூஜை. அந்த பூஜையில கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா பிரிஞ்சிருக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்களாம். அத இங்க பூஜை பண்ண சாமியார் சொன்னாரு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த பூஜையில நானும் ஜோதியும் கலந்துக்கிட்டோம். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதுல ஜோதி விருப்பம் இல்லாம தான் கலந்துக்கிட்டா. ஆனா ஐயரு ஜோதி கிட்ட மாலையை கொடுத்துட்டு பக்கத்துல நான் இருந்ததுனால என்னையும் சேர்த்து மாலையை போட்டுக்க சொன்னாருமா. இந்த பூஜையில ஒன்னா சேர்ந்து மாலையை போட்டுக்கிட்டோம்னா
பிரிஞ்சிருக்கிறவங்க சீக்கிரமாவே ஒன்று சேர்ந்துருவாங்களாம்மா. அதனால நானும் ஜோதியும் சீக்கிரமாவே ஒன்று சேர்ந்துருவோம்மா. டே கார்த்தி, இத கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? அந்த ஆண்டாளம்மா என்ன கைவிட மாட்டாடா. என் வேண்டுதல் அவ ஏத்துக்கிட்டு ஒன்னையும் ஜோதியும் நிச்சயமா ஒண்ணு சேர்த்து வைப்பாடா. கண்டிப்பா நடக்குமா. இப்பதானே அதுக்கான வேலைகள்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிட்டு வரேன். அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமா? முன்னாடிலாம் என்னை பார்த்தா 10-15 நிமிஷமா திட்டுவாமா. இப்போ ஜோதி என்னை திட்டுனா கூட என் மேல கொஞ்சம் அக்கறையா தான் இருக்கா. எனக்கு என்னமோ அவ கோவம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. சரிடா, நீயும் ஜோதியும் ஒன்னா மாலையோட இருக்கிற போட்டோ இருக்காடா? இருக்குமா. அப்படியே அது எனக்கு கொஞ்சம் போன்ல அனுப்பிவிட, பார்க்கணும் போல இருக்குடா. இதோ இருக்குமா, இப்ப அனுப்பிச்சு விடுறேன். இது அனுப்பும். ஜோதி, எதுவும் பேசாதீங்க. என்ன விஷயத்திலயும் உங்ககிட்ட உண்மை இருக்காதா? என்ன ஏமாத்தினது பத்தாதா? திரும்ப திரும்ப ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. ஜோதி ஒரு நிமிஷம். நான் என்ன உன்னை ஏமாத்தினேன்? கல்யாணத்துல உனக்கு தெரியாம உன் கழுத்துல தாலி கட்டினதை தவிர என்ன ஜோதி, என்ன ஏமாத்தின? புரியாம பேசிட்டு இருக்க ஜோதி. அப்ப நீங்க ஏமாத்தல, இந்த ஃபங்க்ஷனை நீங்க ப்ளே பண்ணி நடத்தல. ஐயோ ஜோதி, பாட்டி உண்மையிலேயே இந்த பூஜையை நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசினேன். நானா தனியா போய் அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாதுங்கிறதுனாலதான் உன்னையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு ஜோதி? என்ன தப்பா? எதுக்காக என்னையும் உங்களையும் சேர்த்து போட்டோ எடுத்தீங்க? மாலையும் கழுத்தமா இருக்கிற போட்டோவை எடுத்து அத்தைக்கு எதுக்கு அனுப்புனீங்க? இதெல்லாம் ஏமாத்துறது இல்லையா? நான் ஏமாத்தல ஜோதி. நீ என்னை ஏத்துக்கிட்டே இல்லையோ, ஆனா நான் உன்னை என் மனைவியா தான் நினைக்கிறேன். அதனாலதான் போராடுறேன். அப்புறம் ஏன் நான் பூஜையில கலந்துக்கிட்டா ஊரை விட்டு போறேன்னு சொன்னீங்க? அது வந்து சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். இப்ப எப்ப இங்க இருந்து கிளம்ப போறீங்க? சொல்லுங்க. போக மாட்டீங்கல்ல? தெரியும். நான் உன்னை ஏமாத்தலன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாலும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க என்ன ஏமாத்திட்டு தான் இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் என்ன மாத்தவும் முடியாது, என் கூட எப்பவும் சேர்ந்து நீங்க வாழவும் முடியாது. ஜோதி, ஜெயம்மா, நான் கடைக்கு போறேன். மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துடுறேன், சரியா? பாத்தீங்களா, ஜோதியும் என் மவனும் ஒன்னா மாலையும் கழுத்துமா இருக்காங்க. ஏதோ என் மகன் கூட ஜோதி இருக்க மாட்டா அப்படி இப்படி எல்லாம் பேசுனீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, என் மகனும் ஜோதியும் ஒன்னா இருக்காங்க. அதுவும் மாலையும் கழுத்துமா. இன்னும் ஒரே மாசத்துல 2 பேரும் இந்த வீட்டுக்கு வருவாங்க.
ஏ சரசு, நீயும் பாத்துக்கடி. இதுவும் அவன் ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணிருப்பான். கண்டிப்பா ஜோதி இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டா. ஏதோ ஒண்ணு, அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழத்தான் போறான். என் மருமக ஜோதி கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரத்தான் போறா. அண்ணே, அண்ணி இவ்வளவு தீர்மானமா பேசுறத பார்த்தா மருமகன் ஜோதியை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்துருவான் போல இருக்கே. நீ வேற சரசு, அவளே ஏதோ புத்தி கட்டு பேசுறானா, நீயும் இப்படி பேசுற? ஜோதி மனசு மாற மாட்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி விருப்பம் இல்லாம தாலி கட்ட மாதிரி அந்த பையன் ஏதோ ஃப்ராட் வேலை தான் பண்ணிருக்கான். ஜோதி எல்லாம் அவன் கூட வரமாட்டாமா. ஒவ்வொன்றும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது. ஆண்டாளம்மா, உனக்கே வெளிச்சம். என் மதனியும் ஒரே விஷயத்த தான் உன்கிட்ட கேட்கறா, நானும் ஒரே விஷயத்த தான் உன்கிட்ட கேட்கறேன். ஆனா என் மதனி கேட்கறத மட்டும் நீ உடனே நடத்தி கொடுக்குற, நான் கேட்கறது உன் காதுலே உழ மாட்டேங்குது. இத்தனை காலமா தனியாவே கிடக்குறேன். உன் இறக்க பார்வை என் மேல படாதா? எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க கூடாதம்மா? ஆண்டாளம்மா, என்னடி சொல்ற? பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு என்னடி பண்ண போறோம்? காலகாலத்துல எவன் கையிலயாவது புடிச்சு கொடுத்தா தானே நம்ம பாரம் தீரும். கல்யாணம் பண்ணாத பொண்ணு வீட்டுல இருந்தா வயிற்றுல நெருப்ப கட்டின மாதிரில இருக்கும். இந்த காலத்துல எத்தனை பேரை பார்த்திருக்கோம். ஏன் நம்ம நடராஜனும் சரஸ்வதியும் அண்ணன் தங்கச்சி தானே? இவங்க கதை ஊரே நாறுது. ஏன் உனக்கு தெரியாதா? இந்த நடராஜனும் சரஸ்வதியும் பாசமலர் சிவாஜியும் சாவித்திரி மாதிரி. அண்ணன் அண்ணனாவும் தங்கச்சி தங்கச்சியாவும் ஊர் வைத்திருச்சுல கொட்டிக்கிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரிக்க முடியாம இருந்தாங்க. என்ன பிரயோஜனம்? அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது வரைக்கும் பாசமா தான் இருந்தாங்க. அப்புறம் தனக்கு தான் குடும்பத்தை தான் குழந்தைங்களை தானே பாத்துக்க முடியும். எவ்வளவு நாளைக்கு தான் அவளையே பாத்துக்க முடியும்? அவ புருஷன் செத்து போய் 17 வருஷமா வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டான். எவ்வளவுதான் இவனால பாத்துக்க முடியும்? அதான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றேன்னு மணமேடை வரைக்கும் வந்து அவங்க கூட ஒத்து போயிட்டாங்க. மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஏமாத்திட்டான். அந்த இளிச்சவாய் சரஸ்வதியும் ஏத்துக்கிட்டா. கேட்டா அண்ணன் தங்கச்சி பாசமா. ஏண்டி இத கேட்க காமெடியா இல்ல? தாய போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்றது பொய்யாவா போயிடும்? அவளை மாதிரி இவளும் ஒரு இளிச்சவாயா இருக்காளே. ஆனா சரஸ்வதி பொண்ணோட வாழ்க்கையை எடுத்துக்கோயேன். கல்யாணம் அப்படியே நின்னு போச்சு. அந்த வீடு கட்டும் போது கோழி குஞ்சிய காவு கொடுக்கற மாதிரி இந்த பொண்ணோட வாழ்க்கை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓ தங்கச்சி ஆயிடக்கூடாதுடி. இவங்க எல்லாம் தாங்கிட்டாங்க, உன்னால தாங்க முடியுமா? உன் தங்கச்சிக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி அனுப்புற வழிய பாரு. ஏ பார்வதி, என்ன இதெல்லாம்? நீ கோயிலுக்குள்ளதான் இருக்கியா? நான் இங்கதான் இருக்கேன். எனக்கு மனசு சரியில்லை, நான் சாமி கும்பிட வந்தேன். நீ சாமிக்கு விளக்கு போட தானே வந்த, அப்ப அந்த வேலையை தானே பாக்கணும். அதை விட்டுட்டு என் வீட்டு கதையை பத்தி பேசிட்டு இருக்க. இல்ல சரசு, நான் ராஜபாளையத்துல இருக்கிற தங்கச்சி குடும்பத்தை பத்தி பேசினேன். எல்லாத்தையும் இருந்து நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் பக்கத்து வீட்டுக்காரியா இருந்துட்டு இப்படி எனக்கு பாதகம் பண்றியே. உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். இப்படி என் வீட்டு கதையை 3வது மனுஷிக்கிட்ட பேசிட்டு இருக்கே, இது உனக்கு நல்லா இருக்கா? நேர்ல பார்த்தா சரஸ்வதி அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சிரிச்சு சிரிச்சு பேசுவேன். பின்னாடி என்ன பத்தி இப்படிதான் கதை பேசிக்கிட்டு இருக்கியா? எப்பவுமே என் வீட்டுல வந்து காப்பி பொடி வேணுக்கா மிளகா பொடி வேணுக்கான்னு கேட்பல்ல. என்னைக்காவது நீ கேட்டு நான் இல்லன்னு சொல்லியிருக்கேன் நாடி? அப்படி உனக்கு குடுத்துட்டு இருக்கிறவளை பார்த்து ஊர் ஊரா கதை பேசிக்கிட்டு இருக்கியே, உன் மனசுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? ஏய் சும்மா நிறுத்து. காப்பி பொடி மிளகா பொடி கதையெல்லாம் பேசுற. என்ன ரோசம் வருதோ? சவாலே விடுறேன். உங்க அண்ணன் தங்கச்சி பாசம் உண்மையா இருந்தா நீ உங்க அண்ணன் கிட்ட போய், அண்ணன் என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆச்சு, உன் பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு கேளு.